குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 8th சயின்ஸில் நம்ம இன்னைக்கு புது யூனிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் இந்த மேட்டர் அரௌண்டஸ் அப்படி பார்த்தீங்க அதுதானே, நம்மளை சுற்றி என்ன மாதிரி மேட்டர் இருக்குது. இந்த மேட்டரில் பார்த்தீங்கன்னா சாலிடு, லிக்யூடு, கேஸ் அப்படிங்கிறத இருக்கிறத நம்ம பார்த்தோம் அதுதானே. அதுக்கப்புறம் நிறைய ஒரு லைக் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் இதெல்லாம் எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, எப்படி மெட்டலாய்டு எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அந்த யூனிட் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு நாம ஒரு புது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுதான் பயாலஜியில். ஏன்னா அந்த ஜூன் மாதம் சிலபஸ் படி இருக்கக்கூடிய அந்த பயாலஜி தான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் நேம் யூனிட் 16 இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். இது மைக்ரோ ஆர்கானிசம்னா என்ன, அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதில் என்னென்ன டைப்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். சரிங்களா? இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். இப்போ கிளாஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணிப்பாங்களேன். ஒரு இமேஜினேஷன் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பாண்டு வாட்டர் இருக்கு. பாண்டு வாட்டர்ல இருந்து ஒரு ஸ்மால் டிராப்பை எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்மால் டிராப், ஒரு சிங்கிள் டிராப்பை எடுத்துக்கோங்க. இந்த சிங்கிள் டிராப்பை வெறும் கண்ணு முன்னாடி வச்சு பாக்குறீங்க. என்ன தெரியும்? நல்லா வச்சு பாருங்க. என்ன தெரியும்? அவ்வளவு பெரிய குளம் இருக்கு அப்படிதானே. குளத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்மாலான ஒரு டிராப் அதை எடுக்கிறீங்க. நம்ம வெறுங்கனால பார்க்கணும், அதாவது நேக்கட் ஐ அப்படின்னா அதால பாக்குறோம். அப்படி பார்க்கும் போது என்ன தெரியும்? வாட்டர் மட்டும் தான் தெரியும். கரெக்டா? எஸ், கரெக்ட். வாட்டர் மட்டும் தான் தெரியும். வேற எதுவுமே நம்ம வெறுங்கண்ணுக்கும், அதாவது நேக்கட் ஐக்கு தெரியாது. அப்படிதானே? ரைட்டா? ஆனால் இதே ஒரு டிராப் வாட்டர்ல ஒரு ஒரு வாட்டரை இதை நீங்க மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தா, மைக்ரோஸ்கோப் ஆல்ரெடி யூ நோ தட் டிவைஸ், அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் பயாலஜி லேப்ல இருக்கும். நீங்க பார்க்கலாம். நீங்க சில படத்துலலாம் சயின்டிஸ்ட் மாதிரி காமிக்கிறக்காண்டி இந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்க ஃபெமிலியர் இருப்பீங்க. ஸோ அந்த டிராப் வாட்டரை நான் எடுத்து மைக்ரோஸ்கோப்பியா பார்க்குறேன். அதுல ஏகப்பட்ட எக்கச்சக்கமான குட்டி குட்டி லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. இதுக்குள்ள சிங்கிள் டிராப்புக்குள்ள லிவிங் ஆர்கானிசம், அதாவது லிவிங் என்ன, உயிரோட வாழ்றன்னு அர்த்தம். அதுக்குள்ளேயும் ஏகப்பட்ட உயிரினங்கள், ஆர்கானிசம்ஸ் இருக்கு, உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு. சரியா? அதுக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்கத நீங்க மைக்ரோஸ்கோப்லயே பார்க்கலாம். அப்போ உங்களுடைய நேக்கடு ஐல சார் நம்மளுடைய இது சரி, அப்ப சார் உங்களுக்கு மட்டும் தெரியுமா அப்படின்னு கேட்காங்க. நம்மளுடைய நேக்கடு ஐயால பார்க்க முடியாத மைக்ரோஸ்கோப்போடைய ஹெல்ப்னால மட்டுமே பார்க்க முடியக்கூடிய அந்த சின்ன சின்ன உயிரினங்கள், சின்ன சின்ன அந்த ஸ்மால் டைனி ஆர்கானிசம்ஸ், அதுதான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இப்போ புரியுதா? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஏன் பேர் இருந்துச்சு? அது ஒரு டாபிக் நேம் கிடையாது. சும்மா நம்ம டாபிக் நேம், ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் அண்டர்ஸ்ட் பண்ணுவாங்க. லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம படிப்போம். அப்ப அது ஏதோ டாபிக் நேம் இல்ல. மோஷனை பத்தி இருக்கக்கூடிய லாஸ் நம்ம லேர்ன் பண்ண போறோம். அது அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? அது சாப்டர் நேமு, சயின்ஸ்ல உள்ள ஒரு யூனிட், இந்த எக்ஸாமுக்கு வரும் இந்த யூனிட் அப்படிங்கலாம் கிடையாது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் எப்படிதான் பண்ணணும். ஸோ இதுதான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். சரிங்களா? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா மைக்ரோப்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. சரி, மைக்ரோப்ஸ் அப்படின்னு இதை சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த மைக்ரோப்ஸை பத்தி படிக்கக்கூடிய சயின்ஸோடைய பிரான்ச் தான் மைக்ரோபாலஜி சயின்ஸ். ஏன்னா சயின்ஸ்ல ஏகப்பட்ட பிரான்ச் இருக்கு. நீங்க மெஷினை பத்தி படிக்கிறது, மெக்கானிக்ஸ், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட இருக்கு. அதே மாதிரி இந்த மைக்ரோப்ஸ் பத்தி படிக்கக்கூடிய அந்த சயின்ஸோடைய ஒரு பிரான்ச் தான் மைக்ரோபாலஜி.
மைக்ரோபயாலஜி. நீங்க மேபி உங்க அண்ணன் அக்கா யாராவது காலேஜ் படிச்சாங்கன்னா இந்த கோர்ஸ் படிச்சாங்கன்னா கேளுங்க. சில காலேஜில் இந்த கோர்ஸ் இருக்கும் மைக்ரோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஃபுல்லாமே இந்த மாதிரி வைரஸ் பாக்டீரியா இதை லேர்ன் பண்ணுறது. இது போக நமக்கு தெரிஞ்சது இதெல்லாம் இன்னும் அவங்களுக்கு நிறைய தெரியும். மைக்ரோபாலஜி படிக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும். ஸோ அதுதான் மைக்ரோபாலஜி. ஸோ இந்த மைக்ரோப்ஸ் ஏர், வாட்டர், வாட்டர்னா நம்ம ஏதோ ரிவர்ல மட்டுமோ இல்லை ஓசோன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாத்துலயும் இருக்கக்கூடியது. அப்படிதான் பாண்ட்ல, ரிவர்ல, ஓசோன்ஸ், சி எல்லாத்துலயும், சாயில், இந்த மாதிரி எந்த இடம் எடுத்தாலும் இந்த மைக்ரோப்ஸ் இருக்கு. இந்த இந்த இடத்துல மட்டும்தான் இல்லை, ஏன் நம்மளுடைய இன்சைட் அவர் பாடியில கூட இருக்கு. நம்மளுடைய பாடிஸ்லாம் இருக்கு. கையில இருக்கு, வாயில இருக்கு, கண்ணுல இருக்கு, எல்லா பக்கமும் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ளயும் இருக்கு, வெளியிலயும் இருக்கு. சரியா? சோ இந்த மைக்ரோப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சில கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது. அதாவது அன்பவர்ஃபுல் கண்டிஷன்ஸ் அப்படிம்பாங்க. அதை அவருக்கு அது பிடிக்காது. அன்பேவரபிள் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கண்டிஷன்ஸ் அவருக்கு பிடிக்காது. ஸோ அந்த கண்டிஷன் வரும்போது அவர் வந்து என்ன பண்ணுவார்னா இன்ஆக்டிவா இருப்பார். ஆனா ஃபேவரபிள் கண்டிஷன் வந்துட்டுனா, ஃபேவரபிள் கண்டிஷன் ஆயிட்டுனா அவர் ஆக்டிவ் ஆயிடுவார். சரிங்களா? ஆக்டிவா மாறும். இந்த மாதிரிதான். அதனால ஏன்னா நிறைய பேர் நம்ம நினைப்போம், சார் உடம்புக்குலாம் அவ்வளோ மைக்ரோப்ஸ் இருக்க, இதனால எதுவும் நோய் வருமா, நம்மளுக்கு டெய்லி அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பொதுவாக ஜென்ரலா எல்லாருமே நம்ம அப்படிதான் நினைப்போம், இவ்வளோ ஆனா இருக்காப்பா அப்படின்னு. பட் அதுல ஒரு நல்ல விஷயம் என்ன, இயற்கை என்ன அமைச்சு கொடுத்துருக்குன்னா, அதோடைய அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா இன்ஆக்டிவா இருக்கும். ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது தான் அவர் ஆக்டிவா வர்றாரு. சரிங்களா? ரைட். இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை நாம 5 பார்ட்ஸா பிரிக்க போறோம். 5 கேட்டகரி. சரிங்களா? என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, 1 வைரஸ், 2 பாக்டீரியா, 3 பங்கு, 4 ஆல்கே, 5 புரோட்டோசோவா. இந்த மாதிரி 5 கேட்டகரியா நாம பிரிக்கிறோம். சரியா? சோ இன்னைக்கு நாம வந்து ஃபர்ஸ்ட் வைரஸ் அண்ட் பாக்டீரியா பத்தி பார்க்க போறோம். டைம் இருந்தா நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். ஓகே, மேக்ஸிமம் நம்ம வந்து வைரஸ் பாக்டீரியா நல்ல ஒரு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். அதாவது ரீட் பண்ணிட்டு போறது இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, லேர்ன் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் இப்போ வைரஸ் பத்தி பார்க்கலாமா? அந்த டாபிக் எழுதுறோம். வைரஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வைரஸ் அப்படிங்கிறது லாட்டின் வேர்ட்ல பாய்சன் அப்படின்னு பேரு. பேர்ல இருக்காரு பாய்சன், அப்படிதானே? லாட்டின் வேர்ட்ல வைரஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங், அதோட மீனிங் என்னதுமா? பாய்சன். வைரஸ்னால பாய்சன் அப்படின்னு. வைரஸ்ங்கிறது ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் புரோட்டீன் ஆகியவற்றால் ஒரு ஆன ஒரு ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள். சரிங்களா? ஜெனட்டிக் மெட்டீரியல் உங்களுக்கு தெரியும், அண்ட் புரோட்டீன். ஸோ இதால ஆக்கப்பட்டதுதான் அந்த பார்ட்டிகிள், மிகச்சிறிய பார்ட்டிகிள். இந்த வைரஸை பத்தி படிக்கக்கூடிய இதே மாதிரி பிரான்ச் என்னன்னா வைராலஜி. பேர்ல இருக்கு, அதனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் வைராலஜி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து குரூப் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, டெட், சி டெட்னா நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, அதுலலாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. வைரஸ் பத்தி படிக்கக்கூடிய அறிவியல் படிப்புக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வைராலஜி. ஸோ இந்த வைரஸ்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, செல்லுக்குள் வாழும் கட்டாய ஒட்டுண்ணிகள், அதாவது இன்ட்ரா செல்லுலர் ஆப்ளிகேட்டரி பாராசைட்ஸ்.
அப்படின்னு பேர். அதான் தமிழ்ல சொன்னேன். தமிழ்ல ஏன்னா ஒட்டுண்ணி அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஒட்டி வாழக்கூடிய அதோடைய இதை உறிஞ்சி வாழக்கூடிய உயிரினம், அதான் பாராசைட்ஸ். அவர் வந்து தன்னந்தனியா வாழ மாட்டாரு, மற்றவங்கள சார்ந்து மட்டும் இல்லாம அவங்கள ஒட்டி அவங்கள உறிஞ்சி அப்படி வாழ்றாரு. அதுதான் ஒட்டுண்ணிகள். இவரு இன்ட்ரா செல்லுலர் செல்லுக்குள்ள வாழக்கூடிய ஒரு பாராசைட்ஸ். சரிங்களா? வைரஸோடைய ஒரு ஒரு வித்தியாசமான குணம் என்னன்னா, இவர் வந்து எங்க வாழ்வாரு, எப்படி இருப்பாரு அப்படின்னா, இவர் உயிருள்ளவை அண்ட் உயிரற்றலுக்கு இடப்பட்டவை இவை. அதாவது இன்டர்மீடியட் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். சரியா? ஓகே. வைரஸோடைய விசித்திரமான குணமே இதுதான். என்னன்னா அது வந்து இன்டர்மீடியட் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங்ஸ். இது கிளியர் ஆயிட்டா? அந்த ரெண்டு பேத்துக்கு நடுவில் உள்ள ஆளு இவர். ஓகே. ஸோ லிவிங் கேரக்டர்ஸ், நான் லிவிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கு இப்போ வைரஸ்க்கு. ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம். லிவிங் கேரக்டர்ஸ். ஸோ ஹீட், chemicals and radiations. இது வந்து ஹிண்டா நான் எழுதுறேன், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஸோ லிவிங் கேரக்டர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஹீட்டு, கெமிக்கல்ஸ் அண்ட் ரேடியேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். சரிங்களா? ரெஸ்பாண்ட் பண்ணும் லிவிங் கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு ஹோஸ்ட் செல். ஹோஸ்ட் அப்படின்னாலே நம்ம வந்து என்ன, ஒரு கெஸ்ட் மாதிரி அப்படிதானே. அந்த விருந்தோம்பி செல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. விருந்தோம்பி செல், தமிழ்ல அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியுது. ஸோ அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ள போயிட்டா அங்க என்ன பண்ணும்னா தங்களை மாதிரியே பல காப்பீஸ ரீப்ரொடியூஸ் பண்ணிரும். எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு பாத்தீங்களா? இவரு உங்களுக்கு புரியக்காண்டி நான் சொல்றேனே. இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, இவர் வந்து ஒரு விருந்தாளியா போறாரு. அவங்க தான் விருந்தவும் போறாங்க. அவங்க தான் வந்து வரவேற்கிறாங்க. ஓகே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவங்க என்ன ஆகுறாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க அங்க போயிட்டு தங்களை மாதிரியே என்ன பண்ணிடுறாங்க, பல காபீஸை உருவாக்கிறாங்க. அப்ப அதே ரூம்ல இவங்கள மாதிரி உருவாக்கினா எப்படி இருக்கும், ப்ரொடியூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? சரிங்களா? ஸோ இது வந்து இதுல பாக்குறது. ரெண்டாவது நான் லிவிங் கேரக்டர்ஸ். நான் லிவிங் கேரக்டர்ஸ். சரி. ஆனா அதே வைரஸ், இப்ப ஒரே வைரஸை பத்தி பேசுவோம், வேற வேற இல்ல, ஒரே வைரஸ் தான். ஸோ அதே வைரஸ் வெளியில என்வரான்மெண்ட்ல தனியா இருக்கும்போது கம்ப்ளீட்டா இன்ஆக்டிவா மாறிடும். அவர் உள்ள போனாதான் அவருக்கு பவர். வெளியே தனியா என்வரான்மெண்ட்ல இருந்துட்டாருன்னா உங்களுக்கு இன்ஆக்டிவா இருந்துவாரு. சரிங்களா? அப்போ மற்ற உயிரற்ற பொருட்கள்லாம் கிடக்கும், அங்கங்க கிடக்கும்ல. அதே மாதிரி மற்ற உயிரற்ற பொருட்கள் மாதிரி இதை நம்ம கிறிஸ்டலைஸ்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓகே, இந்த வைரஸை கிறிஸ்டலைஸ், மற்றதெல்லாம் கிறிஸ்டலைஸ் பண்ணுவாங்க ரிசர்ச்சுக்காண்டி. ஸோ வைரஸையும் கிறிஸ்டலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பல வருஷம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓகே. ஸோ என்வரான்மெண்ட்ல தனியாக இருந்தால் தான் அவர் இன்ஆக்டிவ். அப்படி இருந்தோம் நல்லதான். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, பாராசைட், அவர் வந்து கண்டிப்பா ஹோஸ்டஸ்ல பார்த்து அதில் உள்ள போயிட்டு காப்பீஸை உருவாக்கிறார். ஸோ வைரஸோடைய கேரக்டர்ஸ், வைரஸ் என்ன அப்படிங்கிற எல்லா இதையும் பார்த்தீங்க. இப்போ நான் ஒரு அனிமேஷன் காமிக்க போறேன், வைரஸோடைய சேஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வைரஸோடைய சேஃப் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி
வைரஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு லேசா ஒரு ஹிண்ட் பார்த்துட்டு போறது நல்லது. அப்புறம் தான் அந்த அந்த அனிமேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ். இப்போ வைரஸ் சும்மா எடுக்க அது சேஃப்லாம் இருக்கு. நான் சும்மா இப்படி ஒரு வைரஸ் எடுக்கிறேன். ஸோ வைரஸோடைய சென்டர் பாயிண்ட் மைய பகுதியில், அதாவது கோர் அடிமாங்க இதை, சரிங்களா? அதாவது கோர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ இருக்கும் கோர்ல, சரிங்களா? அதாவது சென்டர்ல மைய பகுதியில் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ இருக்கும். அதை சுத்தி புரோட்டீன் கோட், அதாவது கோட்னா ஒரு ட்ரெஸ் மாதிரி, ஒரு உரை மாதிரி, சரிங்களா? புரோட்டீன் கோட் இருக்கும். சில வைரஸ்கள்ல இதை சுத்தி புரோட்டீன்ஸ், லிபிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், அதாலான என்வலப் இருக்கும். அதாலான என்வலப் இருக்கும். புரோட்டீன்ஸ், இந்த மாதிரி லிபிட்ஸ், கார்போஹைட்ரேட்லாம். ஸோ இந்த என்வலப் மேல ஸ்பைக்ஸ் இருக்கும். ஸ்பைக்ஸ்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே ஒரு மாதிரி சின்ன சின்ன பூச்சி கச்சி மாதிரியே இருக்கும். அந்த என்வலப் மேல இதெல்லாம் இருக்கும், ஸ்பைக்ஸ் இருக்கும். இதுதான் ஹோஸ்ட் செல்ல போய் அட்டாச் ஆகிறதுக்கு வைரஸ் ஹெல்ப் பண்றதே இந்த ஸ்பைக் தான். நீங்க பார்க்கலாம், ஏதாவது முள்ளு நம்ம மேல குத்திடுது, அது அப்படியே குத்துறதுக்காரனா அந்த நல்லா ஊசியா இருக்கு, அப்படிதானே? அதே மாதிரி நினைச்சுக்கோங்க, இந்த வைரஸ் வந்து மற்ற உடம்புக்கு, மற்ற செல்லுக்கு, ஹோஸ்ட் செல்லுக்கு போதுன்னு அங்கே போய் அட்டாச் ஆகணும். அட்டாச் ஆனாதான் அங்கே போய் பேரசைட்டை மாதிரி எல்லாத்தையும் உறிஞ்சிடுவாரு, காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ணுவார். அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்பைக்ஸ். இது கிளியரா புரிஞ்சுதான்? சரியா? ஸோ வைரஸ்கள் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ், இப்படி பல இதுக்கு போயிட்டு அங்க டிசீஸை உருவாக்கிறது. யாரையும் அவர் விட்டு வைக்க மாட்டார். பிளான்ட்ஸ்க்கு போனாலும் சரி, அனிமல்ஸ் போனாலும் சரி, ஹியூமன்ஸுக்கு என்னென்ன டிசீஸ் இருக்குங்கிறத நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம நீங்க 8th 9th எல்லாம் படிக்கும் போது இன்னும் இன் டீட்டெயிலா படிப்பீங்க. நம்ம வந்து சாதாரண ஒரு கோல்டு வர்றதுல இருந்து டியூபர்குலோசிஸ், நிறைய டிசீஸ் வரதான். பாக்டீரியா மட்டும் இல்லாம வைரஸ் வரும். நீங்க இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படிலாம் வந்து படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, ரைட். அண்ட் இன்னொரு டவுட்டும் சில பேருக்கு வரும், சார் வைரஸ் சின்னதா பாக்டீரியா சின்னதா அப்படின்னு. இந்த டவுட் மேபி இந்த கொஸ்டின் நான் கேட்டோன்னே சில பேருக்கு உங்களுக்கு தோணும், ஆமா கரெக்ட், இதே டவுட் எனக்கு இருந்துச்சு அப்படிதானே. வைரஸ் சின்னதா பாக்டீரியா சின்னதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்டீரியாவை விட 10,000 டைம்ஸ் ஸ்மால் இவர். பாருங்க, ஒரு டைம்ஸ் 2 டைம்ஸ் இல்ல, 10 டைம்ஸ் 100 டைம்ஸ் இல்ல, 10,000 டைம்ஸ். அப்போ பாக்டீரியாவே கண்ணுக்கு தெரியாது, அதை விட கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆள் இருக்கார், வைரஸ். சரிங்களா? ஸோ இந்த பாக்டீரியாவுக்கு ஒரே ஒரு ஷேப் கிடையாது. ஸோ டிஃபரெண்டான ஷேப்ஸ் இருக்கு. அது என்னலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம அந்த அனிமேஷன்ல பார்க்க போறோம். ஸோ என்னுடைய ஸ்கிரீனை இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ ஸ்கிரீன் தெரியுதா? இதை பார்த்தீங்களா? இதுதான் வைரஸ். இது ஓகே. ஒரு நிமிஷம், நம்ம வந்து அதோடைய டைப் என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் இது பண்றேன். ஸோ டைப்பை நீங்க இந்த சைட்ல பாக்குறீங்க பாருங்க, இதுதான் நம்ம புக்ல போட்டிருப்பாங்க. பாக்டீரியோபேஜ் இன்ஃப்ளூன்சா டொபாக்கோ மொசைக் வைரஸ் டிஎம்இ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு இப்போ இந்த டைப்பை பார்த்துட்டு இந்த பிக்சரை நம்ம கொஞ்சம் என்லார்ஜா பார்ப்போம், சரியா? ஸோ பாக்டீரியோபேஜ் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷேப், அதை தான் நீங்க பாக்கீங்க. ஒரு ராக்கெட் மாதிரி இருக்கும் இதை பார்த்தா, சரிங்களா? ராக்கெட் மாதிரி இருக்கு. கீழே அந்த கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க, இதுதான் பாக்டீரியா ஹோஸ்ட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு பார்ட்ஸா இருக்கு, அதான் பார்ப்போம். அடுத்து இன்ஃப்ளூன்சா இப்படி இருக்கும், சேஃப் இருக்கும். டொபாக்கோ மொசைக் வைரஸ் இப்படி இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம், சரியா? ஓகே, குட். இப்போ நம்ம வந்து ஒரு வைரஸ் செலக்ட் பண்றோம், தட் இஸ் பாக்டீரியோபேஜ் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கப்புறம் என்னோட ஸ்கிரீனை என்லார்ஜ் பண்றேன். ஓகே, இப்போ தெரியுதா? ரைட். ஸோ இதுல நீங்க பார்க்கலாம், என்ன இருக்கு? ஒரு வைரஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெட், இந்த ஹெட் இருக்கா, கேப்சிட் ஹெட் போட்டுருக்காங்களா? இத பாருங்க,
சரிதான் எங்க இருக்குன்னு. ஓகே, அடுத்து டிஎன்ஏ. அடுத்து இங்க சீத் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அடுத்து சென்ட்ரல் மைய பகுதி பேஸ் பிளேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒவ்வொன்றையும் நம்ம கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய பார்ட்ஸை பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கேப்சிட் கிளிக் பண்றேன். கிளிக் ஆயிட்டா கேப்சிட். A protein cell made up of multiple units enclosing and protecting the viral genomic DNA inside. இதுதான் கேப்சிட் சீல்டோடைய ஒரு நோட்ஸ். இதுதான் ஹெட்டு. இதா இருக்கா ஹெட்டு, அந்த இடத்துல நோட் பண்ணிருப்பாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இப்படி இருக்கும், புரோட்டீன் செல் மேட் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஜெனடிக் கோர் டிஎன்ஏ ஆர்என்ஏ சொன்னோம்ல, டிஎன்ஏ இருக்காரு பாருங்க, இதா இருக்காரா? ஸோ டிஎன்ஏ வேணும் எப்படி சொல்லலாம், இதுதான் ஜெனோம். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் தான் டிஎன்ஏ. ஆல்ரெடி வி நோ தட், அப்படிதானே? உங்களுக்கு நல்லா தெரியும். Contains a complete master instruction to hijack the host machinery and replicate itself. இதுதான் நம்ம சொன்னோம். அதாவது மாஸ்டர் இவர்கிட்ட தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. யாரு? அந்த டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ இருக்கு. அவர்கிட்ட தான் கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. மாஸ்டர் இவர் இங்க பண்ணணும், அதை அங்க பண்ணணும், ஹைஜாக் பண்றாரு பாருங்க ஹோஸ்ட் மெஷினரிய பண்ணிட்டு அங்க ரெப்ளிகேட் இட் செல்ஃப், தன்னைத்தானே காப்பீஸ் பண்ணிக்கிறார். அதான் ரெப்ளிகேட் இட் செல்ஃப். இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ அவுட்டர் ஸ்ட்ரக்சர் இதுதான் சீட். அதோடைய நம்ம ட்ரெஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. ஸோ சீத் அப்படிங்கிறது காலர் அப்படி போட்டிருப்பாங்க. கான்ட்ராக்டிபிள் ஹாலோ சிலிண்டர் தட் ஆக்ட்ஸ் லைக் ஏ மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரிங் டூரிங் இன்ஜெக்ஷன். இதெல்லாம் இதில் போட்டிருப்பாங்க. இது மைய பகுதி அப்படிங்கிறது பேஸ் பிளேட். த ஸ்பெஷலைஸ்டு மல்டி புரோட்டீன் ஃபவுண்டேஷன் அட் த பேஸ் ஆஃப் த சீத் விச் ட்ரிகர்ஸ் இன்ஃபெக்ஷன். சரிங்களா? இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு மல்டி புரோட்டீன் ஃபவுண்டேஷன். இது புரோட்டீனை பத்தி உங்களுக்கு தெரியும். இது வந்து பேஸ்ல இருப்பார், அந்த ஷீத்தோட பேஸ்ல இருப்பார். இது வந்து இன்ஃபெக்ஷனை ட்ரிகர் பண்ணுவார், அதுக்காண்டி இதை சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த சேஃப் ஃபுல்லாக புரிஞ்சுதா? ஓகே, குட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பாக்டீரியா பேஜ் காம்ப்ளெக்ஸ் சேஃப் அப்படிங்கிறப்பாங்க. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான சேஃபு. இதில் அந்த ஸ்ட்ரக்சரை போட்டிருப்பாங்க. A virus that infects and replicates within bacteria. It features a unique space-like, அதான் ராக்கெட் மாதிரி இருக்காங்க, அதான் space-like complex structure consisting of, இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் கேப்சிட். சரிங்களா? ஐகோஸ்டோ ஹெட்ரால் ஹெட் அப்படி போடுவாங்க. நீங்க கேப்சிட் அப்படின்னு ஞாபகம். என்க்ளோசிங், அதுக்குள்ள டிஎன்ஏ இருக்கும், ஒரு ஹெலிக்கல் சீத் இருக்கும், ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கு, அதான் ஹெலிக்கல் சீத்து. பேஸ் பிளேட் இருக்கு அண்ட் டெய்ல் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கோஸ்ட் சர்ஃபேஸ் மேல உட்காந்துருப்பாரு. டெய்ல் ஃபைபர்ஸ் யூஸ் ஃபார் லேண்டிங் அண்ட் கோஸ்ட் பெனிட்ரேஷன். அங்க போய் உட்காந்து அவர் வந்து பெனிட்ரேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து இன்ஃப்ளூன்சா. இவர் வந்து இந்த நம்ம கிரிக்கெட் பால் மாதிரி ஒரு வட்டம் மாதிரி அழகா இருப்பாரு இப்படி. சரியா? ஸோ இன்ஃப்ளூன்ஸால நீங்க பார்க்கக்கூடிய பார்ட்ஸ் தான் பாருங்க. கேப்சிட் சீல்டு இதை பாக்குறீங்க. ஆர்என்ஏ செக்மெண்டட் ஆர்என்ஏ அப்படின்னு இருக்கு. அப்புறம் கிளிகோப்ரோட்டீன் ஸ்பைக். ஸ்பைக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னா ஹோர்ஸில் போய் அப்படியே அட்டாச் ஆகிறதுக்கு இருக்கும். ஓகே, ஒவ்வொரு பார்ட்ஸாக படிப்போம். அதுக்கப்புறம் இது இன்ஃப்ளூன்ஸா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கேப்சிட் சீல்டு இதை கிளிக் பண்ணுறேன். இது என்ன பண்ணுது? ஏ ரோபோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் செல் சிட்டட் டைரக்ட்லி underneath the viral lipid envelope. ஸோ அந்த வைரல் லிபிட் என்வலாப்புக்குள்ள இருக்கும் இந்த கேப்சிட் செல். இதில் இது வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன். சரிங்களா? ஓகே, இது ஒன்று. ஜெனடிக் கோருங்கிறது ஆர்என்ஏ டிஎன்ஏ சொல்லலாம். இல்லை ஆர்என்ஏ ஜெனோம் அப்படின்னு இருக்கு பாருங்க. சிங்கிள் ஸ்டாண்டர்டு ரைபோ, ஏன்னா ஆர்என்ஏடைய எக்ஸ்பான்ஷன் தெரியும், ரைபோ நியூக்ளிக் ஆசிட் தெரியும். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ரைபோ நியூக்ளிக் ஆசிட் டிவைடட் இன்டு 8 இண்டிபெண்டன்ட் காயில்டு செக்மெண்ட்ஸ். சரிங்களா? அதில் பார்த்தோம்னா 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. அதை நம்பர் கவுண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை கவுண்ட் பண்ண 8 இண்டிபெண்டன்ட் காயில்டு செக்மெண்ட்ஸ் இருக்கும். லீடிங் டு ரேபிட் மியூட்டேஷன்ஸ். சரிங்களா? அதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து அவுட்டர் ஃபீச்சர்ஸ், அதுதான் சர்ஃபேஸ் புரோட்டீன் ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கிளைகோப்ரோட்டீன் ஸ்பைக்ஸ். ஹெமோகுளோபின் அப்படிங்கிறத ஹச்ஏ அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் நியூரா இந்த போட்டிருக்காங்க, நியூரா மினிடேஸ் அப்படிங்கிற என்ஏ ஸ்பைக்ஸ் இருக்கும். தே ஆக்ட் அஸ் எ கீஸ் டு அட்டாச் அண்ட் அன்லாக் ஹோஸ்ட் செல் ரெசப்டார்ஸ். அது நமக்கு தெரியும், அட்டாச் ஆகிறதுக்கும்
அண்ட் ஹோஸ்ட் செல் ரெசப்டரை அன்லாக் பண்றதுக்கும் இது யூஸ் ஆகுது. இந்த இன்ஃப்ளூன்ஸாங்கிறது ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடியது. அண்ட் என்வலப்டு ஸ்பெரிக்கல் வைரஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃப்ளூ. நம்மளுக்கு ஃப்ளூலாம் வருது இல்ல, அதுக்கெல்லாம் காரணம் இந்த வைரஸ் தான், இன்ஃப்ளூன்ஸா வைரஸ் தான். இட் இஸ் அவுட்டர் லிபிட் மெம்பரேன் இஸ் டென்ஸ்லி ஸ்ட்ரெட்டட் வித் எ, நம்ம சொன்னோமா கிளைகோப்ரோட்டீன், அதாவது கிளைகோப்ரோட்டீனா ஹேமோகுளோபின் அண்ட் நியூராமின்டேஸ் அப்படிங்கிற மினிடேஸ் அப்படிங்கிறது சேர்த்து இருக்கும். விச் இஸ் செக்மெண்டட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிகுல் காயில்டு இன்சைட். இதுதான் இன்ஃப்ளூன்ஸா. கரெக்டா? இது புரியுதா? அடுத்து ஃபைனலா டொபாக்கோ மொசைக் வைரஸ், டிஎம்பி அப்படிம்பாங்க. இதை பார்த்தாலும் அழகா இருக்கும். இது ஸ்பீடை கொஞ்சம் ஸ்லோ பண்றேன், நல்லா பார்க்கலாம். அழகா இருக்கும் கொஞ்சம். ஓகே, இது போதும். ஸோ டொபாக்கோ வைரஸ் அப்படின்னா இது வந்து ஹெலிக்கல் ஷேப், ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கும். அதான் ஹெலிக்கல் சிலிண்டர் அப்படின்னு போட்டுப்பாங்க. An elongated cylindrical rod shaped plant virus that causes mottling and mosaic patterns on tobacco leaves. ஏன்னா அது பேர்ல இருக்க டொபாக்கோ மொசைக் வைரஸ்னா டொபாக்கோ லீவ்ஸ்ல பண்ணக்கூடியதான். காசஸ் மோட்லிங் அண்ட் மொசைக் பேட்டர்ன்ஸ். ஹைலி ஆர்கனைஸ்டு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் கம்போஸ்ட் ஆஃப் எக்ஸாக்ட்லி 2130 caposomal subunits encasing a single strand of RNA. ஏன்னா அவ்வளோ இதுல கேப்சோமர் அப்படின்னா சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து 2130 கேப்சோமர் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணியிருக்கோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்என்ஏ இந்த போட்டிருக்காங்களா, ஹெலிக்கல் ஆர்என்ஏ ஸ்டாண்ட், அதை போட்டிருக்காங்க பாருங்க. A single highly organized right-handed spiral of ribonucleic acid winding through the hollow cylindrical spore. உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்என்ஏ ஸ்பைரோ கோரை பாக்குறீங்க, அவர் வந்து விண்டிங் த்ரோ த ஹாலோ சிலிண்டிகல், இந்த மாதிரி ஹாலோ சிலிண்டிகல்ல அவரு விண்டிங் ஆயிட்டு இருக்கார், சுத்திட்டு இருக்கார். ஹைலி ரைட் ஹேண்டட் ஸ்பைரல் ரைபோநியூக்ளிக் ஆசிட், இது கிளியர் ஆயிருக்கு. இது வந்து நீங்க பாக்குறது ஜெனடிக் கோர் அப்படின்னா அதை பார்த்தோம். அடுத்து பாக்குறது கேப்சிட் சீல்டு தான், இந்த இருக்குல்ல கேப்சமோ சீல்டு அப்படின்னு போட்டுப்பாங்க. இது என்னன்னா இண்டிவிஜுவல் பீனட் ஷேப்டு protein building blocks arranged in dynamic helical stacks to சொல்றது RNA. அந்த RNA பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன், இது ஃபுல்லாமே சின்ன சின்ன இதெல்லாம் புரோட்டீன், பீனட் ஷேப்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் பில்டிங் பிளாக்ஸ், சரிங்களா, டைனமிக் ஹெலிக்கல் ஸ்டாக்ஸ்ல இருக்கும். ஓகே, இது பேர் என்னன்னா கேப்சிட் புரோட்டீன் வாங்க, அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு கேப்சோமேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி டொபாக்கோ மொசைக் வைரஸுக்கு அவுட்டர் ஃபீச்சரும் அதேதான் கேப்சிட் புரோட்டீன். ஏன்னா வேற ஆள் தனியெல்லாம் வரணும், அவுட்டர் ஃபீச்சர் ஜெனடிக் கோரு கேப்சிட் ஷீல்டு எல்லாமே நம்ம இதுல பாக்குறோம். இதுல வந்து கேப்சிட் ஷீல்டும் அவுட்டர் ஃபீச்சரும் இந்த இதுல ஒண்ணுதான். இது கிளியர் ஆயிட்டா? டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படிங்கிறது இது உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்போ நீங்க நம்ம புக்ல கொடுத்த 3 வைரஸ் டைப்பையும் நம்ம பார்த்தோம், ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஓகே, ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது, இப்ப வைரஸ் பத்தி நீங்க கிளியரா பாத்துட்டீங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது பாக்டீரியா. பாக்டீரியா ஒரே ஒரு செல் இருக்கக்கூடிய ப்ரோகேரியாட்டிக்கல், சரிங்களா, அதாவது ஒரே ஒரு செல். இப்ப நம்ம உடம்புலாம் ஒரு செல்லா இருக்கு, எத்தனை லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான செல்ஸ் இருக்கு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா சிங்கிள் செல்டு ப்ரோகேரியாட்டிக், ப்ரோகேரியாட்டிக்ஸ், சரியா? அதான் நான் தமிழ்ல சொன்னா ப்ரோகேரியாட்டிக்கள் அப்படிம்பாங்க. சிங்கிள் செல்டு ப்ரோகேரியாட்டிக்ஸ், சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா செல்ஸ் வித்தவுட் நியூக்ளியன் அர்த்தம். செல்ஸ் வித்தவுட் நியூக்ளியன். ஓகே, இதுல ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு ஆச்சரியமான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பூமியில தோன்றிய முதல் லிவிங் ஆர்கானிசமா இதை தான் கருதுறாங்க. இது பாக்டீரியா. ஆச்சரியமாக்கா? பூமியில அவர் தான், அது சயின்டிஸ்ட் சொன்னதான் சொல்றேன்,
சரிங்களா? பூமியில அவர் தான் முதல் லிவிங் ஆர்கனைசமா அதை கருதுறாங்க. அப்பனா பாருங்க எல்லாருக்கும் அவர் தான் முன்னோர். சரியா? ஓகே. ஸோ இந்த பாக்டீரியா பாத்தீங்கன்னா நீங்க அனிமல் கிங்டம்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படிதானே? அதுல கிங்டம் மோனிரா அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில இது அந்த உலகம், அந்த வேர்ல்டுக்குள்ள இது வரும். மோனிரா கிங்டம், மோனிரா உலகத்துக்குள்ள இது வரும். அண்டு பாக்டீரியா பத்தி படிக்கக்கூடிய அந்த படிப்பு பிரான்ச் பாக்டீரியாலஜி, அதுவும் பேரும் அதுல இருக்கு. அதனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாக்டீரியாலஜி. இந்த ஆலஜி அப்படிங்கறதெல்லாம் என்னது? டு நோ, தெரிஞ்சுக்கிறது. அந்த பிரான்ச் அப்படின்னு அர்த்தம், டிபார்ட்மெண்ட் அர்த்தம். ஸோ பாக்டீரியா பத்தி அந்த டிபார்ட்மெண்ட். ஸோ பாக்டீரியாலஜி. இதோட சைஸ் எப்படி இருக்கும்னா, ஒன், இது பேர் மைக்ரோ, மியூ போட்டுப்பாங்களா, இது பேர் மைக்ரோ. சரிங்களா? 1 மைக்ரோமீட்டர் டு 5 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும் இதோடைய சைஸ். இது இது கிளியர் ஆயிட்டா? அண்டு நம்மலாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன், ஏரை நம்ம சுவாசிக்கும். அதுல இருந்து ஆக்சிஜன் இருக்கு. அப்புறம் நம்ம ரெஸ்பிரேஷன் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஸோ இந்த பாக்டீரியாவோட ரெஸ்பிரேஷன் பேஸ் பண்ணி இதை ரெண்டா பிரிக்கிறாங்க பாக்டீரியாவை. ரெஸ்பிரேஷன் டைப்ல இதை வந்து பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஏரோபிக், ஏரோபிக் பாக்டீரியா. ஸோ ஏரோபிக் அப்படின்னாலே இட் ரிக்வயர்ஸ் ஆக்சிஜன். சரிங்களா? ஏரோபிக் அப்படின்னாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சிஜன். அதுக்கப்புறம் இன்னொரு டைப் என்ன இருக்குன்னா ஆனரோபிக். அதே தான், அந்த ஏரோபிக் போல முன்னாடி ஆன் அப்படிங்கறத சேர்த்தா போதும். இவருக்கு does not require ஆக்சிஜன். அவ்வளவுதான். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா அவ்வளவுதான். ஆக்சிஜன் இவருக்கு தேவைப்படாது ஆனரோபிக்கு. ஸோ பாத்தீங்களா, ரெஸ்பிரேஷன் டைப்லயே ரெண்டானா பிரிக்கிறோம். நம்ம மனுஷங்க அப்படி பிரிக்க முடியுமா? இவர் சுவாசிப்பாரு, சுவாசிக்க மாட்டாருன்னு. எல்லாருமே சுவாசிதான் ஆகணும். விலங்குகள் சுவாசிக்கு, கரெக்டா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. நம்ம பிளான்ஸ் சுவாசிக்கு. ஏன்னா நம்ம வெளியில விட்டுற கார்பன் டை ஆக்சைடு தான் அவங்க இது பண்றாங்க, இன்டேக் பண்ணி ஆக்சிஜன் நமக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்த அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, சூப்பர். இது புரியுதா? இப்ப இதுலயுமே பாக்டீரியா என்ன, அதோட பிரான்ச் என்ன அப்படிங்கிறத நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். இப்போ இந்த பாக்டீரியாவுடைய செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதை பார்க்கலாமா? செல் ஸ்ட்ரக்சர். ஒரு பாக்டீரியா செல்லுக்கு வெளியில செல் சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் வால் இருக்கும். பாக்டீரியா செல்லுக்கு வெளியில செல் வால் இருக்கும். இந்த செல் வாலுக்கு உள்ள ஒரு ஒரு தெளிவான நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது, சரியா? இருக்கும்ல, தெளிவான இது இருக்காது, நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, கிடையாது. அதனால இதோடைய நியூக்ளியர் மெட்டீரியலை நாம என்ன சொல்லணும்னா நியூக்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய அந்த நியூக்ளியர் மெட்டீரியலை என்ன சொல்லுவோம்? நியூக்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். அண்ட் சைட்டோபிளாசத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு ரவுண்டு ஷேப்ல டிஎன்ஏ இருக்கும். சரியா? அதுக்கு பேர் என்னன்னா பிளாஸ்மைட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பிளாஸ்மைட் இது எங்க இருக்கும்னா சைட்டோபிளாசத்துல ஒரு சின்ன வட்ட வடிவில் இருக்கும், சர்க்குலர் ஷேப்ல இருக்கும் டிஎன்ஏ. அதுக்கு பேர் பிளாஸ்மிட். அண்ட் இம்பார்ட்டண்டா புரோட்டீன் சிந்திசிஸ், நம்மளுக்கு புரோட்டீன் சிந்திசிஸ் வேணும்ல, அதுக்கு 70S ரைபோசோம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ மற்ற செல் ஆர்கான்ஸ்லான அந்த மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடி, இதெல்லாம் இதுல இருக்காது. நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருவோம், பின்னாடியும் படிப்போம். அதுதானே? அதுல பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடிஸ்லாம் உண்டு. அதெல்லாம் இங்க இருக்காது. பாக்டீரியாவுடைய லோகோமோஷன்,
லோகோமோஷன்னா நம்ம நடக்கிறோம்ல, அதான் லோகோமோஷன். ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போறோம்ல, அதான் லோகோமோஷன். ஸோ பாக்டீரியாவுடைய லோகோமோஷனுக்கு ஒரு ஆள் இருக்காரு. நீளமான ஒரு டெயில் போன்ற இருக்கக்கூடிய பிளாகெல்லா. சரிங்களா? தமிழ்ல வந்து உங்களுக்கு தமிழ் தேவைப்படாது, தமிழ் சொல்ல கசை இலைம்பாங்க இதை, பிளாகெல்லா. அது ஒரு இடம் பெயரணும், இந்த இடம் விட்டு இந்த இடம் அப்படிதானே, அதுக்கு ஒரு ஒரு லாங் டெயில் மாதிரி இருக்கக்கூடிய பிளாகெல்லா இருக்கு. சரியா? ஓகே, இதுவும் புரிஞ்சிச்சு. இப்போ இத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நான் என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ணி உங்களுக்கு பாக்டீரியாவுடைய ஸ்ட்ரக்சரை மேட்ச் பண்றேன். ஒரு நிமிஷம். என்னோட ஸ்கிரீன் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன், வரும். வந்துட்டா? ஓகே, ரைட். பாக்டீரியா ப்ரோகாரியோட்டிக் செல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கிளிக் பண்றேன். இப்போ நீங்க பாக்குறீங்க கரெக்டா? இத நம்ம மேட்ச் பண்ணணும். எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணிட்டோம்னா பாக்டீரியாவுடைய பார்ட்ஸை, அதோடைய அந்த பாடியை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகே, செல் வால் எங்க இருக்கு, ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ எங்க இருக்கு அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு இதுல தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் நீங்க வீட்டில் போய் நீங்களே ஒரு படம் டிரா பண்ணி நீங்களே பார்ட்ஸ் வந்து பண்ணுங்க. இப்போ நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து அந்த லோகோமோஷன் பிளாக்லாம் சொல்லியிருந்தோம், அதான் பிளாக்லாம் அப்படின்னு போட்டுருவாங்க. அது வந்து இடம்பெயர் இருக்கு. ஸோ இந்த இருக்கு பாருங்க, அந்த ஒரு பிங்க் கலர்ல இருக்காரா, இதுதான் அவர் தான். அதை வச்சுதான் லோகோமோஷன் அவர் வந்து போவார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வேற என்னெல்லாம் இருக்கு, செல் வால், ஜெனடிக் மெட்டீரியல் எல்லாமே இருக்கா. இப்ப மத்த இடத்த பார்க்கணும். நீங்க ஆல்ரெடி செல்ஸை பத்தி தான் படிச்சிருப்பீங்க, ஒவ்வொன்றும் எங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவது என்ன பண்றேன்னா சைட்டோபிளாசம் எங்க இருக்குன்னா, இதுதான் சைட்டோபிளாசம். இந்த இருக்கலாம், இதுதான் சைட்டோபிளாசம். இதை நான் போட்டுறேன் சைட்டோபிளாசத்தை. கிளியரா ஆயிட்டா? அடுத்து வெளியில இருக்கக்கூடியது பேர் தான் கேப்சூல். இது கேப்சூல். சரியா? போட்டாச்சு. அடுத்து செல், அதாவது பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். இந்த இருக்கலாம், இதுதான் பிளாஸ்மா மெம்பரேன் செல். ஓகே ஓகே, சாரி, இதில் போட்டுறேன். இது செல் வால். சரிங்களா? நம்ம கரெக்டாக அந்த இடத்துல போடணும். எங்கனாலும் குறிக்கலாம்னா அந்த இடத்துல அந்த புள்ளி வச்சு தான் குறிக்க முடியும். நம்ம மாற்றி குறிச்சா அது தப்புங்க வைக்கும். ஆனால் நம்ம செல் வால் இங்கே குறிக்க போல இங்கே குறிக்கலாமா, குறிக்கலாம். அந்த இடத்துல இருந்தா பாயிண்ட் இருந்தா. ஓகே, ஸோ செல் வால் நீங்க பார்த்தீங்க. செல் மெமரேன் அப்படிங்கிறது இந்த இருக்கு, இங்க நம்ம வந்து போட்டிருக்கோம். அடுத்து ஃபைனலா நடுவில் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ. போட்டாச்சா? ஸோ சப்மிட் பண்ணி பார்ப்போம். மேபி ஏதாவது நம்ம மிஸ் ஆயிருந்தா அது ஆன்சர் தப்புங்க வைக்கும். ஓகே, எல்லாமே கரெக்ட், எல்லாத்தையும் கரெக்டாக மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ இதுதான்ப்பா பாக்டீரியா ப்ரோகாரியோட்டிக் செல்லோடைய பார்ட்ஸு. பார்த்துக்கோங்க. பிளாக்லாம் எங்க இருக்கு, சைட்டோபிளாசம் எங்க இருக்கு, கேப்சூல், செல் வால், செல் மெமரேன், ஜெனடிக் மெட்டீரியல் சென்ட்ரல் இருக்கும். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இப்போ சேஃபை வச்சுமே பாக்டீரியா வந்து நாங்கா பிரிப்பாங்க, அதாவது 4 டைப்பா பிரிப்பாங்க. என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பேசிலி. இது வந்து ராக்கெட் ஷேப்டு, சாரி ராட் ஷேப்டு. சரியா? ராக்கெட் வந்துட்டு ராட் ஷேப்டு. ஸோ ராட் ஷேப்டு அப்படிங்கிறது இதுக்கு எக்ஸாம்பிள். பேர்ல இருக்கு பேசிலஸ் அப்படின்னு இருக்கும், அதனால ஐடென்டிஃபை பண்ற ஈஸி. ஆந்த்ரசிஸ். ரெண்டாவது ஸ்பைரலா, பேர்ல இருக்கு ஸ்பைரல் ஷேப். அடுத்தனா அப்ப ஸ்பைரல் ஷேப்னா ஸ்பைரலா அப்படின்னு போடுறீங்களா, ஸ்பைரல் ஷேப். இதுக்கு எக்ஸாம்பிள் ஹெலிகோபாக்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஹெலிகோபாக்டர் பைலோரி. மூணாவது கோசி, கோகி. சரியா? இது ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கு. அண்டு அதாவது இதா இருக்கும், ஜோடியாக கூட இருக்கும். டை ப்ளோகோகஸ் அப்படிம்பாங்க. அப்புறம் செயினா இருக்கும், ஸ்டீரியோப்ரோகஸ் அப்படிம்பாங்க.
அண்ட் டைப்ஸ்ல நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இதெல்லாம் வந்து கோக்கிலா இருக்கு. ஃபோர்த் வந்து விப்ரியோ. இது வந்து கமா ஷேப்டுமாங்க. ஆச்சரியமா இருக்கும். கமா ஷேப். இந்த வைரஸையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். விப்ரியோ காலரா, அந்த காலரா வர்றதுக்கு உண்டான இதுதான் விப்ரியோ காலரே அப்படிங்கிறது. அந்த காலரா வர்றதுக்கு இவர் தான் காரணம். ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்கு சரிங்களா. இதை மாதிரி நம்ம எப்படினாலும் பிரிக்கலாம். அதோட ஃபிளாக்ல வச்சும் நம்ம பிரிப்போம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, புக்கில் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இதையும் நம்ம பார்த்தாச்சு. அந்த செல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பார்த்தோம். அதுதான் பாக்டீரியாவுடைய செல் எப்படி இருக்கு, பார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக இப்போ மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ரைட். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம மைக்ரோப்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். வைரஸோடைய லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். நீங்க வீட்டில் போய் ரீகால் பண்ணுங்க. அப்புறம் சிமுலேஷன், அந்த அனிமேஷன்ல நம்ம வைரஸோடைய ஷேப்ஸ், அதோடைய டைப் எப்படி இருந்துச்சு ஒவ்வொன்றுக்கும், அதோடைய பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிற பார்த்தோம். அதுக்கப்புறம் பாக்டீரியா பத்தி பார்த்தோம். பாக்டீரியாவோட செல் ஸ்ட்ரக்சர், அப்புறம் அதோட கிளாசிபிகேஷன் நம்ம பார்த்தோம்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னைக்கு ஹோம் ஆக்டிவிட்டி என்னன்னா, நீங்க உங்க டெக்ஸ்ட் புக்கை யூஸ் பண்ணியும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆன்லைன் சோர்ஸை நீங்க ரெஃபர் பண்ணி பாக்டீரியா செல்லோடைய உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பிளாக்கெல்லாம் அடிவாங்கல்ல, அப்போ பிளாக்கெல்லா அப்படிங்கிற அந்த லைக் அந்த லோக்கோ மோஷனுக்கு யூஸ் ஆயிருந்தோம்ல, அதை வச்சு பாக்டீரியாலாம் பிரிப்பாங்க, டைப்பா பிரிப்பாங்க. அதுல ஒரு டைப் எழுதிக்கோங்க. அப்புறம் கமா ஷேப்னு சொன்னேன், விப்ரியோ காலரே. இந்த கமா ஷேப்ல இருக்கக்கூடிய விப்ரியோ பாக்டீரியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தேடி கண்டுபிடிச்சு, ஏற்கனவே பிளாக்கெல்லாம் இருக்கிறதுக்கு அதை வச்சும் பேஸ் பண்ணிருப்பாங்க, பாக்டீரியாவை இது பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த டைப்லையும் பண்ணிருப்பாங்க. அதையும் இந்த விப்ரியும் வச்சு நீங்க ஒரு ஹோம் ஒர்க் பண்ணலாம். நீங்க உங்களோட டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம், ஆன்லைன் சோர்ஸை ரெடி பண்ணிக்கலாம். அதோடைய ஷேப் இருந்தால் ஷேப்பை வரைஞ்சிக்கோங்க, பார்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணும், இது என்ன பண்ணுது. இப்போ நம்ம பார்த்தோம்னா வைரஸோடைய ஸ்ட்ரைக், அது மாதிரி ஒரு 2-3 லைன் எழுதி பழகு. இதுதான் இன்னைக்கு. மீதி உள்ள டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, கிளாஸ் நிறைவேற்றத. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.